முதல் இரவு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. ஒரு சின்ன சிறுகதை கேட்க போறோம் வாங்க. இன்று காலையில் தான் சங்கரனுக்கு கல்யாணம் முடிந்தது. முருகன் கோவிலில் வைத்து மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு நடந்த கல்யாணம். சுருக்கமாக சொல்லியே ஏகப்பட்ட கூட்டமாகிவிட்டது. நெருங்கிய சொந்தத்தில் என்று சொன்னால் கூட ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லவில்லை என்றால் மனச்சடவுதான் வரும் ஊருக்குள்ள. கல்யாணத்திற்கு வந்தவர் விஜயாவின் மாமாவை பார்த்து கேட்டார், ஏம்பா வீரபாகு, பையன் கல்யாணத்தை சுருக்கமா எடுக்கேன்னு சொல்லிவிட்டு தடபுடலாம் நடத்துறியே, நல்லதுதான், நடக்கட்டும் நல்லபடியா. இதற்கு மாமா பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்து கொண்டே, வணக்கம் மாப்பிள்ள, எங்கப்பா தங்கச்சிய காணோம், நீ மட்டும்தான் வந்தையா என்றா. இல்லப்பா, சேர்ந்துதான் வந்தோம், அந்த நின்று பேசிக்கிட்டு இருக்கா பார். வழியில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நின்று பேசி பேசி முகூர்த்தம் முடிவதற்குள் வந்துருவாள்னு நினைக்கேன் என்று சொல்லி வாசல் அருகில் நிற்கும் தன் மனைவியை காண்பித்து ஏதோ பெரிய ஜோக் சொன்ன மாதிரி பலமாய் சிரித்தார் கனகராசு. விஜயாவின் மாமா வீரபாகுவும் கனகராசுவும் சமய வயதை ஒத்தவர்கள். மாமன் வச்சான் முறை. இருவரும் சந்தித்து கொண்டால் கேலி கிண்டலுக்கு குறைவே கிடையாது. வாங்கண்ண, இப்ப வர்றீங்களாக்கும்? வந்தவரை பார்த்து கேட்டார் விஜயாவின் அத்தை கோமதி அம்மாள். வந்திருந்தது விஜயாவின் முகவூர் பெரியப்பா. அப்பவே வந்துட்டேம்மா, கல்யாணம் முருகன் கோயிலேன்னு சொன்னையே, நான் பாட்டுக்கு பெரிய முருகன் கோயிலுக்கு போயிட்டேன். அங்கதான் சொன்னாங்க கல்யாணம் இந்த கோயில்ல. சரி, வந்ததே வந்துட்டோம்னு பெரிய முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கிருந்து நடந்து வர்றேன். சரிதான், வெள்ளிக்கிழமையும் அதுவுமா 3 கோயிலுக்கும் போனால் புண்ணியம்தான். வாங்கண்ண, மண்டபத்தில் போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வாங்க, கோமதி அம்மாள் சொன்னா. அட நீ வேற, முகூர்த்தத்திற்கு நேரமாச்சுல, கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பிடுறேன், முகவூர் பெரியப்பா. ஆமா, இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போகணும், முகூர்த்தத்திற்கு இன்னும் நேரம் கிடக்கு. ஏய் செல்வராசு, பெரியப்பாவை பந்திக்கு கூட்டிட்டு போய் 2 இட்லியும் காஃபியும் பரிமாறுடாப்பா என்று அங்கு வந்து கொண்டிருந்த செல்வராசுடன் சொன்னார் கோமதி அம்மா. முகவூர் பெரியப்பாவும் செல்வராசுடன் பேசிக்கொண்டே மண்டபத்துக்கு சென்றார். சில பேர் முகவூர் பெரியப்பா மாதிரி அன்று 3 கோயிலுக்கும் போய் வந்து புண்ணியம் தேடிக்கொண்டார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 முருகன் கோயில் உண்டு. ஒன்று சின்ன முருகன் கோவில், மற்றது பெரிய முருகன் கோவில். மதுரை ரோட்டில் இருந்து பைபாஸ் ரோடு பிரிகின்ற இடத்தில் பிள்ளைமார் கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருப்பதுதான் சின்ன முருகன் கோவில். கோவில் பெரியதுதான், ஆனால் சுற்று பிரகாரம் சின்னது. அதனால்தான் சின்ன முருகன் கோயில்னு பேர். பொதுவா கல்யாணத்தில் தாலிக்கட்டை மட்டும் கோவிலில் வைத்துக்கொண்டு சாப்பாடு ரிசப்ஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் மண்டபத்தில் வைத்துக் கொள்வார்கள். பெரிய முருகன் கோயிலுக்கு பைபாஸ் ரோட்லயே கொஞ்ச தூரம் போகணும். மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ரோட்டுக்கு ஒரு பக்கத்தில் முருகன் கோவில், மறுபக்கத்தில் மாரியம்மன் கோவில். விஜயாவுக்கு கல்யாணம் பெரிய முருகன் கோயிலில் வைத்துதான் நடந்தது. விஜயாவின் இஷ்ட தெய்வமும் முருகன் தான். அவள் மிக மிக ரகசியமாக வைக்கும் வேண்டுகோள்கள் எல்லாம் முருகனிடம்தான். பரீட்சையில் பாஸ் ஆனது, நல்ல கணவர் அமைந்தது, இப்படி சில நிகழ்வுகள். அவளுக்காக முருகன் நிறைவேற்றிய கோரிக்கைகள் தான். அதுபோல் வாழ்க்கையில் உள்ள குறையை சொல்லி அழுவதும் முருகனிடமே. கோமதி அம்மாளிடம் கோயில் பூசாரி சந்தனம் கேட்டார். கோமதி அம்மாள் விஜயாவிடம் சந்தனம் மண்டபத்தில் மணப்பெண் அறையில் இருக்கின்றது என்றும் போய் எடுத்து வர சொல்லி சந்தன கும்பாவை கொடுத்தார். சந்தன கும்பாவுடன் மணப்பெண் அறைக்கு விஜயா சென்றாள். மணப்பெண் சரசுக்கு அலங்காரம் முடிந்து அவளின் தோழிகள் ஜடை நாகத்தை கேர்பின் வைத்து கூந்தலில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். பொண்ணுக்கு அலங்காரம் முடிந்ததா என்று கேட்டாள் விஜயா. கொஞ்சம் கோணலாயிருந்த நெத்தி சுட்டியை சரி செய்து சுமார் 2 அடி பின்னால் சென்று பார்த்த விஜயா, இப்பத்தான் நெத்தி சுட்டி சரியா இருக்கு என்றாள். விஜயாவின் சொந்த சித்தி மகள் தான் சரசு. அக்கா அக்கான்னு எப்பவும் கூடேதான் கிடப்பான். மாநிறம், ஒல்லியான தேகம், கட்டியிருந்த நீல நிற பட்டுப்புடவை நல்ல பொருத்தமாய் இருந்தது. பூசாரி சந்தனம் கேட்டது ஞாபகம் வந்தவளாய் அதை தேடி எடுத்தாள். வாழை இலையில் மடித்து வைத்திருந்த சந்தனத்தை கும்பாவில் விட்டு கரைத்தாள். நல்ல மனம், இவ்வளவு வாசனையுள்ள சந்தனம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே சிவனாண்டி பூக்கடையில் தான் கிடைக்கும். நன்றாக கரைத்து முடித்தவள் விரலில் ஒட்டியிருந்த சந்தனத்தை கும்பாவின் விளிம்பில் வலித்தாள்.
அப்படியும் போகவில்லை. கை நிறைய ஒட்டியிருந்த சந்தனத்தை சரசு கையை காட்டு என்று சொல்லி அவள் கையில் தேய்த்துவிட்டு மண்டபத்தை நோக்கி நடந்தாள். இவள் கல்யாணத்திலேயும் இப்படித்தான். சிவனாண்டி பூக்கடையிலிருந்து தான் சந்தனம் வாங்கியிருந்தார்கள். உடனிருந்த தோழிகள் இவள் கையில் சந்தனம் பூசிவிட்டார்கள். அப்போது ஒருத்தி, ஏன் நிறைய பூசாதங்கடி, அப்புறம் மாப்பிள்ளை விஜயாவை பார்த்து மயங்கிட்டு சந்தன வாசனையில் தான் மயங்கிட்டேன்னு சொல்லிடுவாருடி சொல்லி கிண்டல் செய்தாள். அந்த நினைப்பில் அவளுக்கு வெட்கமும் சிரிப்பும் தான் வந்தது. அப்போதுதான் சாப்பிட்டு கை கழுவ வந்த முகவூர் பெரியப்பாவை பார்த்தாள். வாங்க பெரியப்பா என்றா. நிமிர்ந்து பார்த்த பெரியப்பா அனிச்சையாக எப்படிமா இருக்க விஜயா என்றா. நல்லா இருக்கேன் பெரியப்பா என்று பதில் சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தாள். அவளையே பார்த்து கொண்டே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போகுது இந்த பிள்ளை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். முகூர்த்தம் நல்லபடியாக முடிந்தது. கடைசி பந்தியில் தான் சாப்பிட்டாள் விஜயா. கொஞ்சமாய்த்தான் சாப்பிட்டாள். சாப்பாடு ருசியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளால் தான் சாப்பிட முடியவில்லை. கனகாத்தையுடன் சேர்ந்து மண்டபத்தை காலி பண்ணி வீட்டுக்கு வரும்போது சாயங்காலமாகிவிட்டது. குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எல்லாம் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் தான். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு வீடு இப்படித்தான் இருக்கும். ஆனால் எல்லா பிள்ளைகளும் விஜயா சொன்னபடி கேட்பார்கள். விஜயாவிடம் நல்ல பிரியமும் கூட. விஜயா சித்தி, விஜயா அத்தேன்னு ஒண்ணு மாத்தி ஒன்னா வந்து அவளிடம்தான் கேட்பார்கள். அவ்வளவு ஏன், அவர்களுக்குள் சண்டை வந்தால் கூட விஜயாவிடம்தான் வருவார்கள். பிள்ளைகள் அடித்த லூட்டியில் நேரம் போனதே தெரியவில்லை. குழந்தைகள் எல்லோரும் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணுடன் சேர்ந்தே சாப்பிட்டார்கள். பிறகு பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தனர். கோமதி அம்மாள் விஜயா, அந்த பித்தளை விளக்க கொஞ்சம் கழுவி வைமா என்றா. பின்னர் சரசு பக்கம் திரும்பின கோமதி அம்மாள், சரசு அக்கா விளக்கை கழுவி எண்ணெய் போட்டு தருவாள், உங்க ரூம்ல வைத்து விளக்கேத்துமா. சரியத்த என்று சொல்லி தலையாட்டினான். பிள்ளைகளும் பெண்களும் முன்னால் காலில் ஜமுக்காலம் விரித்து படுங்க, நேரமாவது என்று சொல்லிவிட்டு செல்வராசுவை கூப்பிட்டு பாய்களை எடுத்து மொட்டை மாடிக்கு ஆம்பிள்ளைகள் படுக்க கொண்டு போக சொன்னான். காலில் விஜயாதான் ஜமுக்காலத்தை விரித்தான். அவளும் ஒரு ஓரத்தில் வலது கையை மடக்கி தலைக்கு வைத்து சுவத்து பக்கமாய் பார்த்து படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கோமதி அம்மாளும் புது பொண்ணு முதலிரவு அறைக்குள் சென்றபின் ஹாலுக்கு வந்து லைட்டை அணைத்து விட்டு படுத்து கொண்டாள். விஜய் அவருக்கு தூக்கம் வரவில்லை. 6 வருடங்களுக்கு முன்பு நடந்த அவளின் முதலிரவுதான் நினைவிற்கு வந்தது. அறைக்குள் நுழையும் போது சந்தோஷமும் புதிரும் படபடப்பும் கலந்த ஓர் உணர்வுதான் இருந்தது விஜயாவுக்கு. புது அனுபவமாய் இருந்தது, பிடித்தும் இருந்தது. கணவர் தான் நீ நல்லா பேசுவேன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவளின் கன்னத்தை தொட்டு அவர் பக்கமாய் திருப்பினான். கணவரின் விரல்கள் பட்டதும் அவளுக்கு அந்த ஸ்பரிசத்தில் உடம்பெல்லாம் புல்லரித்தது. அவளுக்கும் பேச வேண்டும் போலத்தான் இருந்து, ஆனால் முடியவில்லை. அவளை பார்த்து நான் பேசுவதாவது பிடித்திருக்காய் என்று கேட்டதற்கு பதில் சொன்னான். பதில் சொல்லுறத பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற ஆளைத்தான் பிடிக்கல போல, பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை பிடிக்கும் அன்று சொல்லிவிட்டு பொருள் அறிந்து விற்கப்பட்டான். எப்பா முத்து முத்தாய் கொட்டுதுப்பா, நல்லாதான் பேசுதான்னு கிண்டல் செய்தா. அவர் அருகில் இருப்பதே சுகமாயிருந்தது. அவரின் பேச்சு அவளை இயல்புக்கு கொண்டு வந்தது. இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கணவரின் அன்பு குறைந்ததே இல்லை. எதற்கெடுத்தாலும் விஜயா விஜயான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. பேச்சுக்கு மூச்சுக்கு மட்டுமல்ல விஜயா, குடும்பத்தில் எடுக்கும் முடிவுகளுக்கும் விஜயா வேண்டும். வளமாயிருந்த வாழ்க்கையை மாற்றியது ஒரு பூச்சி. ஆமா, பூச்சியால் தான் வாழ்க்கையை மாறிப்போனது. அது விஷப்பூச்சி இல்லை. அது கொட்டியதாலோ கடித்ததாலோ வரவில்லை எந்த தீங்கும். வந்த பிரச்சனை வராததால் வந்தது. கல்யாணமாகி மாதங்கள் ஓடியும் ஒரு புழு பூச்சி கூட தங்கவில்லை அவள் வயிற்றில். இந்தான்னு 5 வருடங்கள் ஓடிவிட்டன. முருகன் கோவிலில் ஆரம்பித்து போகாத கோவில் இல்லை. அவளின் மாமியாருக்கும் மன வருத்தம் தான். ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை வேண்டும். திருமணமான 2-3 ஆண்டுகள் கோயிலாகவும் ஆஸ்பத்திரியாகவும் சுற்றினான். கடவுளும் கண் திறக்கவில்லை. வைத்தியமும் பலன் அளிக்கவில்லை. வருடம் செல்ல செல்ல மனம் அழுது ஓய்ந்தது. 4ஆம் ஆண்டில் நம்பிக்கை கூட அவளை விட்டு நகர்ந்து சென்றது. கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை தேற்றிக்கொள்ள பழக்கி கொண்டாள். அவளின் மாமியார் தான் மகனுக்கு மறுமணம் பற்றிய பேச்சை எடுத்தார்கள். அதை கேட்டு அவளை விட அவளின் கணவனை மறுதளித்தான். மனம் ஒப்பாமல் விஜயாவிடம் ஒரு நாள் அழுதை விட்டான். விஜயா தான்
இரண்டாம் கல்யாணம் செய்வது ஊர் விளக்குத்தானே என்று சமாதானம் சொன்னான். என்னதான் ஊர் விளக்கு சென்றாலும் அவனுக்கு விஜயாவை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது மனதிற்கு சரியெனப்படவில்லை. ஒரு வழியாக வீட்டிலிருந்த எல்லோரும் சொல்லி அவனை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள். அதில் பெரும்பங்கு விஜயாவிற்கே. தெரிந்த பெண்ணாய் பார்த்து பேசி முடித்து கல்யாணமும் நடந்தேறியது. அவள் கணவன் சங்கரனுக்கும் சித்தி மகள் சரசுக்கும் இன்றுதான் முதலிரவு. அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு விஜயா இங்கு படுத்திருக்கின்றாள். இவளுக்கும் இது முதலிரவு தான். ஆம், கணவனை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்தெடுத்த முதலிரவு. அவளை அறியாமல் அவள் கண்களிலிருந்து வழிந்து வெதுவெதுப்பான கண்ணீர் பட்டு விஜயா சுய நினைவுக்கு வந்தாள். யாராவது பார்த்திருப்பார்களா என்று திரும்பி பார்த்தாள். அந்த இருண்ட இரவில் எல்லாரும் தூங்கி போயிருந்தார்கள், இவளை தவிர.